இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லேவியர் ராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை தான் இப்பொழுது நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குரைத்த அந்த வசனத்தை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். அந்த வசனத்தின் மேல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல முதலாவது கண்ணோக்கமாக இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்கள் மேல கண்ணோக்கமாக இருப்பாரானால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். அவர்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருப்பார். அவர்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராக இருப்பார். அவர்களுக்கு தேவன் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து இஸ்ரவேல் ஜனங்களை சந்தோஷப்படுத்தி ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியாக அவர்களை வாழ வைக்கிறதற்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்த வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கண்ணோக்கமாக இருந்து ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு நன்மை செய்தார். தேவன் அவர்களை சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குறைவும் இல்லாமல் வழி நடத்தினார். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நலமான பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் அவர்களை கூட்டி சேர்த்து ஆண்டவர் அங்கே அவர்களை சுதந்திர வீதத்தை சுதந்திரித்து அனுபவிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் அவர்களை வாழ வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. என் கண்ணை உங்கள் மேல வைத்து நான் உங்களை என் வழியிலே நடத்துவேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கண்ணோக்கமாக இருந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்ம மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் நம்ம மேல கண்ணோக்கமாக இருக்கிறபடினாலே அவர் நம்மை பெருகவும் பலுகவும் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் நானும் தேசத்துல பலுகி பெருகி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் அப்படிதான், நான் அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருடைய ஜனங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்கள். அவர் நம்மேல கண்ணோக்கமாக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை, அவருடைய சொந்த ஜனங்களாகிய நம்மை ஆண்டவர் இந்த தேசத்திலே பலுகவும் பெருகவும் பண்ணுவார். நீங்கள் நானும் பலுகி பெருகி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்று முதல் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு தம்முடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொன்னார். அது திடமாக இருக்கும். நான் அவர்களுக்கு செய்திருக்கிற உடன்படிக்கை அவர்களோடு திடமாக இருக்கும். அந்த உடன்படிக்கை விட்டு நான் விலகி போக மாட்டேன். அந்த
அந்த உடன்படிக்கையை பண்ணின நாம் மாறி போக மாட்டேன் என்று ஆண்டவர் திடப்பட்டிருக்கிற உடன்படிக்கையை அவர்களோடு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்து ஆண்டவர் நமக்குள்ளே பாருங்கள் அவருடைய உடன்படிக்கையை திடப்படுத்தி வைத்திருக்கிறார். நாமும் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினோம் என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுகி ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை நாம் தேவனோடு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பண்ணி இருக்கிறபடினாலே இந்த உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உடன்படிக்கையை திடப்படுத்துகிறதற்காக அந்த உடன்படிக்கை நம்மோடு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிறதற்காக கிறிஸ்துவின் நாளிலே மீட்கப்படுகிறதற்கு அச்சாரமான முத்திரையாக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே நம்மை சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நடக்கிற நமக்கு ஒரு இடரலும் இல்லை. ஆண்டவர் ஒரு தீமைக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். எல்லா இடங்களிலும் நம்மை அவர் வெற்றி சிறக்க பண்ணி நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருக்கு சோத்திரத்தை கனத்தை மகிமையை உண்டாகும்படி செய்வார். கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நம்மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அவர் நம்மிடத்திலே செய்திருக்கிற உடன்படிக்கையை நாம் ஆண்டவரோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை அவர் திடப்படுத்தி தேவன் முடிவிலே நம்மை அவருடைய ராஜ்யத்திலே கூட்டி சேர்த்து அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் நானும் சுதந்திரித்து அனுபவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் அந்த மகிமையின் நகரத்தில் செல்ல பிள்ளைகளாக வாழ்ந்திருப்போம். எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிப்போம். நாம் ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். அல்லேலூயா. அதற்கு தான் தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கை அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த நல்ல தேசத்தை வாக்களித்தார். அவர்களுக்கு அந்த நல்ல தேசத்தை கொடுத்தார். அந்த நல்ல தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதற்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்தார். அவர்களை தேசத்திலே பலுகவும் பெருகவும் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நல்ல தேசத்தை கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக ஆண்டவர் கொடுத்து அதிலே அவர்களை வாழ வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு புதிய எருசலேம் நகரத்தை மகிமையான அந்த மகிமை ராஜ்யத்தை நமக்கு அவர் சுதந்திரமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். ஆகையால் அந்த புதிய எருசலேம் நகரத்தை நாம் சுதந்திரித்து அதில் பிரவேசித்து வாழ வைக்கிற காலங்கள் வருகிறது வரையிலும் தேவன் நம்மை பூமியிலே பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அவர் நம்மேலே கண்ணோக்கமாக இருப்பார். அவர் நம்மிடத்தில் பண்ணி இருக்கிற உடன்படிக்கையை அவர் திடப்படுத்தி அதிலிருந்து அசையாமல் அந்த உடன்படிக்கைக்குள்ளாகவே நம்மை நடத்தி ஒரு குறைவும் இல்லாமல் வாழ வைப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். இங்க வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை அவர் கண்ணோக்கினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக பலவிதமான வேலைகளை பாருங்கள் செய்கிறவர்களாக சுமை சுமக்கிறவர்களாக செங்கல் அறுக்கிறவர்களாக அதை செங்கலை சூளையாக மாற்றி அதை சுட்டு பார்வோனுக்கும் அவனுடைய ஆளுகையில் இருக்கிற மக்களுக்கு பாருங்கள் கட்டடம் கட்டி
கொடுக்கிற வேலைகளை செய்கிறவர்களாக, சுமை சுமக்கிறதிலும் வேலைகளை செய்கிறதிலும் இவர்கள் வருத்தத்தினால வேதனை அனுபவித்து கஷ்டப்படுகிறவர்களாக, நெருக்கப்படுகிறவர்களாக, உபத்திரவப்படுகிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து அந்த உபத்திரவத்தினால அவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எகிப்து தேசத்திலே அவர்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, எல்லா விதத்திலும் அவர்கள் வேதனை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர் கண்ணோக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக இஸ்ரவேல் புத்திரரை தேவன் கண்ணோக்கினார் என்று நாம் பார்ப்போமானால், அவர்களை பார்வோனுடைய கைகளுக்கும் பார்வோனுடைய ஆளோட்டிகளுடைய கைகளுக்கு நீங்களாக்கி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு சேர்க்கிறதற்காக தேவன் அவர்களை கண்ணோக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில வந்து ஆண்டவரை ஆராதித்து சேவித்து அவருடைய நீதியை நிறைவேற்றி அவருடைய சுத்தம் செய்து அவருடைய வசனத்தை தியானித்து அதை கை கொண்டு வாழுகிறபடினாலே இந்த உலகமும் சமுதாயமும் உங்களை ஒடுக்கி உங்களை கேவலமா பேசி உங்களுடைய நற்பெயருக்கு களங்கங்களை உண்டாக்கி உங்களுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களா? நீங்க ஒன்றை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆண்டவராகிய தேவனை நோக்கி பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்ப்பார். நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தத்தை ஆண்டவர் கவனித்து கேட்பார். ஆண்டவர் உங்களை விடுவித்து ஆண்டவர் மகிமையான ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த, யாரும் உங்களுக்கு தீமை செய்யாதபடி, யாரும் உங்களை நெருக்காதபடி, யாரும் உங்களை ஒடுக்காதபடி, யாரும் உங்களை உபத்திரவப்படுத்தாதபடி, ஆண்டவர் உங்களை முற்றிலும் சத்துருவின் கையில் இருந்தும் உங்களை நெருக்கிறவர்களுடைய திட்டங்களில் இருந்து உங்களை விடுவித்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன புதிய எருசலேம் நகரத்துக்கு நேராக உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்தரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் மகிமையா வாழுகிற காலம் வரைகிறது வரையில ஆண்டவர் உங்களை மகத்துவமாக வழிநடத்த, மகிமையாக வழிநடத்த ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதித்து தமது பரம ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறது வரையிலும் ஆண்டவர் உங்கள் மேல கண்ணோக்கமாக இருந்து எல்லா நெருக்கங்களையும் உபத்திரங்களையும் மாற்றி ஆண்டவர் உங்களை விடுதலையா நடத்துவார். உங்களை விடுவிக்க கர்த்தர் நம் நடுவில் இறங்கி இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. வியாதியினால் உபத்திரவப்படுகிறீர்களா? கடன் பிரச்சனையினால் நெருக்கப்படுகிறீர்களா? சமுதாயத்து மக்களினாலே ஒடுக்கப்படுகிறீர்களா? குறைவுபட்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தில் நீங்க நெருக்கப்படுகிறீர்களோ, ஒடுக்கப்படுகிறீர்களோ, அந்த காரியத்தில் தேவன் அற்புதம் செய்து ஆண்டவர் எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவித்து ஆண்டவர் விசாலமாக உங்களை வாழ வைக்க போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் உங்களை நினைத்தள்ளி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார். தேவன் உங்களை தேசத்திலே பலுகும் பெருகும் பண்ணுவார். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 14 சங்கீதம் 2 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற சகல கோடி மக்களும், எல்லா ஜாதியாரும், எல்லா பாசைக்காரரும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா ஆளுநர்களும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு அவரை தேடுகிறவர்களாக வாழ வேண்டும் என்கிறதற்காகத்தான் இந்த உலகத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார்.
உலகத்தை மனிதர்களுக்கு குடியிருப்பாக கொடுத்து ஆண்டவர் மனுகுலத்தையும் இந்த உலகத்திலே படைத்தார். அல்லேலூயா. ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஜனமோ தேவனுக்கு விரோதமான உபாய தந்திரங்களை ஏறெடுத்து தேவனை பகைத்து தேவனுக்கு விரோதமான அநியாயமான கிரியைகளை அசுத்தமான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படியாவது மனம் திரும்பி எப்படியாவது மயக்கம் தெளிந்து தங்களை தேவன் உண்டாக்கின நோக்கத்தை அவர்கள் அறிந்து எப்படியாவது தேவனை தேடுகிறார்களா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறார்களா, பரிசுத்தமாய் நடக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தேவன் சிருஷ்டித்த மனுபுத்திரரை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஜனங்களோ தேவன் பார்க்கிறார் என்று அறிந்தும் தேவன் ஜனங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறார் என்று அறிந்தும் ஜனங்கள் தேவனுடைய கண்களுக்கு நாங்கள் விலகி போய்விடுவோம், எங்களுக்கு தேவன் வேண்டாம், நாங்கள் தேவனை தேட மாட்டோம், எங்களுக்கு தேவன் தேவையில்லை என்று சொல்லி தேவனுக்கு விரோதமான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர்களை கண்ணோக்கி பார்க்கிறபடினாலே ஆண்டவர் வேண்டாம் என்று வழிவிலகி போகிற ஜனங்கள் மேல தேவன் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்கி தேவன் அவர்களை வெட்டி போடுவார். அல்லேலூயா. அவர்கள் சர்வ சங்காரம் பண்ணப்படுவார்கள். அவர்கள் தேசத்தில் இராதபடி அறுப்புண்டு அழிந்து போவார்கள். ஆனாலும் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறபடினாலே கர்த்தரை பாருங்க தேடுகிறபடினாலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மேல ஆண்டவர் பிரியமாக இருந்து உங்களை எல்லா கஷ்டத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து எல்லா வியாதியிலிருந்து துன்பத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரர்கள் மேல தேவன் கண்ணோக்கமாக இருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் நானும் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, தேவனிடத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாருங்க, தேவனுடைய வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, ஆகையால் தேவனுடைய பிரிய நம்மேல இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை, நான் உன்னிலே பிரியமாய் இருக்கிறேன், உனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் ஒன்றிலும் குறைவில்லாமல் நீ அனுபவிக்க நான் சம்பூர்ணமா உனக்கு தந்தலே உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை தேசத்திலே பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த பகற்கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து பாருங்க. அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ எல்கானா என்கிற ஒரு புருஷனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பேர் அன்னாள், ஒருத்தி பேர் பெலினாள். பெலினாளுக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கிறது, அன்னாளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. பிள்ளை பாக்கியம் இல்லாத அன்னாள் பிள்ளை பாக்கியத்தை பெற்றிருக்கிற பெலினாள் மூலம் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் அனுதினமும் கண்ணீர் வடித்து ஆகாரம் புசியாதபடி அவள் தன்னை வெறுக்கிற ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில புருஷனாகிய எல்கானா போய் அவளுக்கு ஆறுதல் கூறுகிறான். அவன் கூறுகிற ஆறுதல் அவளுக்கு ஆறுதலாக மாறவில்லை. அவளுடைய உள்ளத்தில் விசாலங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் அவள் ஊற்றி விட்டவளாக மாறினாள். அல்லேலூயா. அவள் எப்படி தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுகிறாள் என்றால், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை